Dear 12th standard students, I warmly welcome to our online class, chapter 11, probability distribution, exercise number 11.3. Gowning f of x equal to kx e power minus 2x. X is greater than 0, 0 x less than or equal to 0. So, இது ஒரு actual small letter f of x கொடுத்தாலே அது ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். இப்போ இவங்க என்ன பண்ணுற மாஸ் ஃபங்க்ஷனுக்கு இதே கொடுக்குறாங்க. பழைய சிலபஸில் பி ஆஃப் எக்ஸ் தான் இருக்கும் மாஸ். ஸோ நீங்கள் எப்போவுமே அதுக்கு பி ஆஃப் எக்ஸ் கொடுங்க. இதை வந்து டென்சிட்டி ஃபங்க்ஷனை எஃப் ஆஃப் எக்ஸ்னு வச்சிங்க. கண்டிஷன் ஃபார் பிடிஎஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1. இது வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனுடைய கண்டிஷன். இங்கே என்ன பண்ணுவீங்க, லிமிட் அவங்கன்னா 0லேருந்து அதிகன்றாங்க. ஸோ 0 to infinity போடுங்க. இந்த ஃபங்க்ஷன் எது kx e பவர் மைனஸ் 2x dx ஈக்குவல் டு 1. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், k கூட வெளியே வருத்துங்களேன். இந்த x e பவர் சம்திங் மைனஸ் சம்திங் இன்ட்டு dx போட்டு 0 to infinity இருந்துன்னா காமா இன்டகரல்னு ஒரு ஃபார்முலா. அது என்ன ஃபார்முலா, x பவர் n e பவர் மைனஸ் ax dx ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் பை a பவர் n ப்ளஸ் 1. நல்லா கவனிச்சிங்க. இந்த ஃபார்முலா அப்ளிகபிள் எப்போனா லிமிட் வந்து 0 to infinity இருக்கணும். எக்ஸ் பவர் சம்திங் இ பவர் சம்திங் இப்படி இருந்தால் மட்டும்தான், அதான் இ பவர் நெகட்டிவில் இருக்கணும், நெகட்டிவ் ஆஃப் சம்திங் இப்படி இருந்தால் தான் இந்த ஃபார்முலா அப்ளிகபிள். இந்த மாடலில் இருக்கணும். இது இல்லைன்னா நீங்கள் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண முடியாது. ஸோ டென்சிட்டி ஃபங்க்ஷன் தெரியுது இல்லையா, மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டிக்கு 0 to infinity kx e பவர் மைனஸ் 2x dx ஈக்குவல் டு 1. ஏன்னா டென்சிட்டி ஃபங்க்ஷனாலே ஈக்குவல் டு 1 தான். இப்போ இந்த காமா இன்டெக்ரல் ஃபார்முலா அப்படி பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் என், இங்கே எக்ஸ் பவர் 1, அப்போ என் வந்து 1, இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் இ பவர் மைனஸ் 2x, அப்போ ஏ வந்து 2 ஆயிடுச்சு. சொல்லுப்போ ஏ நமக்கு தெரியுது 2ன்னு, என் வந்து 1ன்னு தெரியுது. இப்போ அந்த காமா இன்டெக்ரல் ஃபார்முலா அப்படி பார்த்தீங்கன்னா கே அப்படி வச்சுங்க, என் ஃபேக்டோரியல்னா 1 ஃபேக்டோரியல்னு அர்த்தம். ஏ பவர் என் ப்ளஸ் 1 தானே, ஏன்றது என்ன சொன்னால் 2 தானே, 2 பவர் 1 ப்ளஸ் 1 2 power 2. So k into 1 factorial by 2 power 2. So k into 1 by 4 equal to 1. இந்த 4 இப்படி வந்தால் இடம் k equal to what 4. Understand? Clear? அடுத்து பாருங்க, probability density function சொல்கிறாங்க. f of x எப்படி படுதுன்னா 0லேருந்து 1 வரைக்கும் வந்து x இந்த ஃபங்க்ஷன் அண்டர் த கண்டிஷனில் இருக்குது. 2 மைனஸ் எக்ஸ் இந்த ஃபங்க்ஷன் எதுக்குள்ளதுன்னா 1 to 2க்குள்ளே இருக்குது. அதுக்கு மேலே போச்சுன்னா 0, அதர்வைஸ் அப்படின்னா 2க்கு மேலே போனால் 0 ஆகிடுன்றாங்க. ஃபைண்டு பி ஆஃப் எக்ஸ் இஸ் லைஸ் பிட்வீன் 0.2 அண்ட் 0.6. இப்போ பாருங்க 0.2 to 0.6ன்னு சொன்னால் அது எந்த லிமிட்டில் இருக்கும், 0 to 1க்குள்ளே தான் அந்த லிமிட் இருக்குது. 0.2லேருந்து 0.6 வருது. அப்போ அதுக்கு சம்மந்தப்பட்ட ஃபங்க்ஷன் எது எக்ஸு. ஸோ அதை மட்டும் எடுத்துக்கணும். இன்டகிரேஷன் ஆஃப் 0.2 to 0.6 எக்ஸ் டிஎக்ஸ் இது மட்டும் தான் வரும், இது வராது. இப்போ இது இன்டகிரேஷன் பண்ணிங்கன்னா என்ன வரும், எக்ஸ் டிஎக்ஸ்னா எக்ஸ் ஸ்கொயர் பை 2, லிமிட்னது 0.2லேருந்து 0.6. ஸோ 1/2 போட்டுங்க. எக்ஸ் வரத்தில் என்ன பண்ணுங்க 0.6 ஹோல் ஸ்கொயரு மைனஸ் 0.2 ஹோல் ஸ்கொயர், அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். 0.6 ஹோல் ஸ்கொயர்னா என்ன வரும், 0.36 வரும். மைனஸ் 0.2 ஹோல் ஸ்கொயர்னா மைனஸ் 0.04 வரும். ஆஃப் போட்டு 0.36ல் 0.04 போச்சுன்னா மீதி என்ன இருக்கும் 0.32 வரும். இதுதான் ஆஃப் இன்ட்டு 32/100. அப்போ 1 2s are 16 2s are 16/100. அதை கூட நம்ம எப்படிலாம் 0.16ன்னு எழுதலாம். அடுத்த சப்டிவிஷன் பாருங்கள். P of x is lies between 1.2 and 1.8. இது பார்க்கணுன்னா இது ரெண்டாவது இதில் தான் வரும். 1 வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் வரும், 1.2லேருந்து 1.8 வரைக்கும் செகண்ட் ஃபங்க்ஷன். 2 மைனஸ் வாட் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் இன்டகிரேட் பண்ணுங்கள். 2 dxனா 2x, எக்ஸ் டிஎக்ஸ்னா எக்ஸ் ஸ்கொயர் பை 2, லிமிட்னது 1.2லேருந்து 1.8. இப்போ நீங்கள் அப்பர் லிமிட் பார் 2 into 1.8 மைனஸ் 1.8 whole square by 2 இது வரைக்கும் அப்பர் லிமிட் மைனஸ்
lower limit 2 into 1.2 minus 1.2 whole square by 2. 2 into 1.8 na 3.6 வரும் minus 1.8 whole square na 3.24 by 2 minus 2 into 1.8 2.4 minus what 1.44 by 2 okay va 3.6 இதை டிவைட் பண்ணினா 1.62 minus of 2.4 இதை டிவைட் பண்ணா 0.72 இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணி சொல்லுங்க 1.98 இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணி சொல்லுங்க 1.68 இதுலேருந்து 1.98லேருந்து மைனஸ் 1.68 சப்ட்ராக்ட் பண்ணினா 0.30 வரும் 0.30 அண்டர்ஸ்டாண்ட் ஆர் நாட் அடுத்து பாருங்க நெக்ஸ்ட்டு x is lies between 0.5 to 1.5 அப்படின்னு சொல்கிறாங்க 0.5லேருந்து 1 பார்த்துக்கணும் அது வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷன் 1லேருந்து 1 தாண்டின பிறகு ரெண்டாவது ஃபங்க்ஷனில் போயிடும் ஏன்னா அங்கே கொடுத்துற அந்த டென்சிட்டி ஃபங்க்ஷனில் 0 to 1 வரைக்கும் வந்து x dx வரும் 1 to 2 வரைக்கும் வந்து ரொம்ப அப்போ நான் என்ன பண்ணேன் 1லேருந்து 1.5 ரெண்டாவது ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி போடணும் ஸோ x ஸ்கொயர் பை 2 லிமிட்னா 0.5 to 1 இதை இன்டகிரேட் பண்ண வரும் 2x minus s square by 2 லிமிட்னா 1 to 1.5 சொல்லுது புரியுதா ஸோ இப்போ என்ன சொல்ல போனால் எக்ஸ் ஸ்கொயர் 1 ஸ்கொயர்னா 1 by 2 மைனஸ் இங்கே 0.5 ஹோல் ஸ்கொயர் 0.25 by 2 இது வரைக்கும் அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் இந்த ஃபங்க்ஷன் இதில் அதேமாதிரி அப்பர் லிமிட் பாருங்கள் 2 into 1.5னா 3 மைனஸ் 2.25 எப்படி வரும் 1.5 ஹோல் ஸ்கொயர் என்ன வருது 2.25 by 2 minus lower limit na 2 into 1 2 minus 1 by 2 so upper limit minus lower limit இது சப்ட்ராக்ட் பண்ண half 1ல 0.25 போச்சுன்னா மீதி என்ன இருக்கும் எவ்வளோ போகிறோம் 0.75 by 2 இங்கே என்ன இருக்கும் இதை கூட பாருங்களேன் இது 3 2 6 எல்லாம் டிவைட் பண்ணிட்டு 3லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணால் 1.875 2ல் ஆஃப் போச்சுன்னா இந்த 1.5 இப்போ இங்கே 0.75 by 2 1.875ல் 1.5 போச்சுன்னா மீதி இருக்கும் 0.375 இப்போ பாருங்கள் 375 ப்ளஸ் 0.375 ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனா வரும் 0.75 வரும் கால்குலேஷன் ஒர்க்லாம் இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யணும் வேறு எதுவும் கிடையாது இப்போ அதேமாதிரி டென்சிட்டி ஃபங்க்ஷன் தான் இதுவும் f of x is equal to ஒரு டென்சிட்டி ஃபங்க்ஷன் k x is what lies between 200 and 600 find the distribution function condition for pdf அப்படின்னு சொன்னால் minus infinity to plus infinity f of x dx equal to 1 ஃபஸ்ட்டு லிமிட் என்ன பண்ணுவீங்க 200 to 600 அதனால் லிமிட் கொடுத்துருக்காங்க 200 to 600 k dx equal to 1 k வெளியே வச்சிங்க integration of dx na x limit what 200 to 600 so first upper limit 600 minus 200 equal to 1 600ல 200 போச்சுன்னா மீதி என்ன இருக்கும் எவ்வளோ இருக்கும் 400 இருக்குமா 400 k equal to 1 k equal to what 1 by 400 so density function கண்டுபிடிச்சாச்சு f of x equal to what 1 by 400 x is lies between what 200 to 600 understand அடுத்து பாரு f dash of x is equal to what f of x so f dash of x அப்படின்னு சொன்னா df by dx equal to what 1 by 400 so integration of df நல்லா கவனிங்க integration of df equal to what integration of 1 by 400 into dx df integrate பண்ண என்ன வரும் f வரும் இங்கே என்ன வரும் 1 by 400 dx னா dx அப்பனா x அப்போ x by 400 இதுதான் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஸோ நல்லா கவனிங்க டென்சிட்டி ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு டிஸ்ட்ரிபியூஷன் கேட்பாங்க டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு டென்சிட்டி ஃபங்க்ஷன் கேட்பாங்க ஸோ
டென்சிட்டி ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கேட்டால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அதாவது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ், அதனால் அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்கலாம். ஸோ டிஎஃப் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1/400 டிஎக்ஸ் தானே கொண்டு போகிறீங்க. அப்போ எஃப் ஈக்குவல் வாட் 1/400 இன்ட்டு என்ன வரும் டிஎக்ஸ்னா அப்போ x/400 வருமா. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வாட் x/400. இப்போ நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல்டுன்னு போட்டு என்ன பண்ணுவீங்க 0 200 கம்மியாக இருந்தால் 0. ஃபங்க்ஷன் வந்து வெறும் x/400 200 to 600 தான் அதான் ஃபங்க்ஷன். 600 மேலே போனாலும் 0 தான். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, ஒரு கிளியர். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க 300லேருந்து 500 ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் கேட்குறாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை டென்சிட்டி ஃபங்க்ஷன்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். 300 இன்டகிரேஷன் சிம்பிள் யூஸ் பண்ணி 300 to 500 1/400 dx 1/400 அப்படியே வெளியே வச்சிங்க. dx பண்ண x லிமிட்னது 300 to 500 1/400. இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அப்பர் லிமிட்னது 500 மைனஸ் 300. 500ல் 300 போச்சுன்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்கும் 200. ஸோ 200/400 சொன்னால் 1/200. அதை கூட ரெடியூஸ் பண்ணால் 1/2 வரும். அண்டர்ஸ்டாண்ட்? ஒரு கிளியர் ஆர் நாட்? ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க சம் நம்பர் 4. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு வாட் கே இ பவர் மைனஸ் x/3 x இஸ் கிரேட்டர் தென் 0. இங்கே என்ன கேட்குறாங்க ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே. இது ஒரு டென்சிட்டி ஃபங்க்ஷன். அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க கண்டிஷன் சொல்லுங்கள். டென்சிட்டி ஃபங்க்ஷன் என்ன கண்டிஷன் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1 0 to infinity k e power minus x/3 into dx. ஸோ இங்கே காமா இன்டெக்ரல் எழுதிட்டேன், ஆனால் கிடையாது. காமா இன்டெக்ரல் ஃபார்முலா வராது. எக்ஸ் பவர் சம்திங் இருந்து இ பவர் சம்திங் இருந்தால் தான் காமா இன்டெக்ரல். லிமிட் வந்து 0 to infinity ஆகணும். ஸோ இந்த இடத்துல காமா இன்டெக்ரல் கிடையாது, ஆர்டினரி இன்டெக்ரேஷன் தான். 0 to infinity k வெளியே வச்சிங்க. இ பவர் மைனஸ் 1/3 எக்ஸ் அப்படின்னா இ பவர் மைனஸ் x/3 பை மைனஸ் 1/3 லிமிட் வார் 0 to infinity. இதை கூட என்ன பண்ண இந்த 1/3 ரெசிப்ரோக்கல் பண்ணிங்க என்ன ஆகிடும் மைனஸ் 3k. இப்போ லிமிட் அப்ளை பண்ணால் இ பவர் இன்ஃபினிட்டி மைனஸ் இ பவர் 0 மைனஸ் 3k இ பவர் இன்ஃபினிட்டிக்கு வேல்யூ 0 மைனஸ் 1. அப்போ மைனஸ் 3k இன்ட்டு மைனஸ் 1 3k ஈக்குவல் டு 1 k ஈக்குவல் டு வாட் 1/3. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன வருது 1/3 இ பவர் மைனஸ் x/3. இதுதான் நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ். எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 0 இருக்குது. புரியுதா? ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொன்னால் அது ஈக்குவல் டு வாட் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்னால் டிஎஃப் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1/3 இ பவர் மைனஸ் x/3. ஏன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இதுதான். இப்போ டிஎக்ஸ் இப்படி கொண்டு வந்துருங்க என்ன. அப்போ டிஎஃப் இன்டகிரேஷன் ஆஃப் டிஎஃப் ஈக்குவல் டு 1/3 இ பவர் மைனஸ் x/3 இன்ட்டு டிஎக்ஸ். டிஎஃப் இன்டகிரேட் பண்ண என்ன வரும் எஃப் ஈக்குவல் டு வாட் 1/3 e power minus x/3 divided by minus 1/3. So f of x is equal to போட்டு இந்த 1/3 கேன்சல் ஆகிடும். ஸோ மைனஸ் ஆஃப் இ பவர் மைனஸ் x/3 இதுதான் நமக்கு ஃபங்க்ஷன். நீங்கள் ஃபங்க்ஷனை மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணால் போதும், மற்றதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ மைனஸ் இ பவர் மைனஸ் x/3 தட் இஸ் த ரிசல்ட். அண்டர்ஸ்டாண்ட்? இதில் மூணாவது சப்டிவிஷன் என்ன கிடையாதுன்னா பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 3. நீங்கள் என்ன பண்ணல அந்த டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஃபார்முலாவிலே 0 to 3 போட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கண்டுபிடிச்சிங்க 1/3 இ பவர் மைனஸ் x/3 இன்ட்டு டிஎக்ஸ். இந்த 1/3 அப்படியே இருக்கட்டும். இ பவர் மைனஸ் x/3னா இ பவர் மைனஸ் x/3 பை மைனஸ் 1/3 லிமிட்னா அது 0 to 3. சொல்லிட்டு புரியுதா? இப்போ இதை கூட பண்ணலாம், இந்த 1/3 கேன்சல் ஆகிடும். மைனஸ் ஆஃப் இ பவர் மைனஸ் x/3 லிமிட் வந்து 0 to 3. ஃபஸ்ட்டு மைனஸ் போட்டு அப்பர் லிமிட் போட்டிங்கன்னா இ பவர் மைனஸ் 1 இ பவர் வாட் 0. இ பவர் மைனஸ் 1 என்ன வரும் 1/e மைனஸ் 1. ஸோ அப்போ என்ன சொல்லுவாங்க 1 மைனஸ் இ பை இ மைனஸ் உள்ளே கொண்டு போங்க மைனஸ் 1 ப்ளஸ் இ மைனஸ் 1/e. அண்டர்ஸ்டாண்ட்? அடுத்த பாரு ஃபோர்த்து சப்டிவிஷன்
P of 5 less than or equal to x அப்படின்னா என்ன 5 அதுக்கு மேலே இன்ஃபினிட்டி வரைக்கும் 5 ஆர் மோர் தான் அர்த்தம் x அப்போ 5 to infinity 1/3 e power minus x by 3 dx இங்கே அது மாதிரி 1/3 அப்படியே வச்சுங்க இன்டகிரேட் பண்ணுங்கள் e power minus x by 3 by minus 1/3 என்ன ஆகிடும் 1/3 கேன்சல் ஆகிடும் மைனஸ் ஆஃப் not ஸோ மைனஸ் ஆஃப் அப்படின்னு போட்டு e power minus x by 3 லிமிட் வந்து 5 to infinity இங்கே கூட பார்த்தீங்கன்னா அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் e power infinity minus e power 5 e power infinity 0 ஆகிடும் e power 5 வந்து என்ன ஆகிடும் 1 minus into minus what plus or e power 5 so the answer is what e power 5 p of x less than or equal to 4 அடுத்த சப்டிவிஷன் 0லேருந்து 4 வரைக்கும் 0லேருந்து கம்மி வந்து 0 அதிகம் வந்து 4 1/3 போட்டு e power minus x by 3 dx அதே தான் இன்டகிரேஷன் தான் e power minus x by 3 by minus 1/3 limit 0 to 4 1/3 cancel ஆகிடும் ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் e power என்ன சொல்கிறீங்க அப்பர் லிமிட் போடுங்க எக்ஸ் வரத்தில் minus 4/3 minus e power 0 ஸோ எனிவே என்ன வருது பார்த்தீங்கன்னா 1 minus e power minus 4/3 1 minus போட்டு e power minus 4/3 டினாமினேட்டர் வந்து என்ன ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும் 1 e power 4/3 are understand or not are you clear okay அடுத்த சம் பாருங்க f of x equal to x plus 1 லிமிட் என்ன சொல்கிறாங்க x is lies between minus 1 to 0 இன்னும் minus x plus 1 0 to 1 are understand or not so f dash of x is equal to f of x limit x is lies between minus 1 to 0 f dash of x அப்படின்னு சொன்னால் df by dx equal to what x plus 1 so df equal to what x plus 1 into dx அப்போ என்ன செய்வீங்க f is equal to what x square by 2 plus 1 into dx na x so f of x is equal to what x square plus x இது ஒரு ரிசல்ட் ஆகிடுது இந்த லிமிட்டுக்கு கேஸ் 2 பார்க்கும்போது மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் வந்தானே அப்போ இங்கே df by dx போட்டு அதே மாதிரி என்ன செய்வீங்க மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 அப்போ என்ன வருது f of x is equal to minus x square by 2 plus x இது ரிசல்ட் நம்பர் 2 இது இந்த லிமிட்டுக்கு அப்போ ஃபஸ்ட்டு கம்மி அப்புறம் x square by 2 plus x minus 1 to 0 minus x square by 2 plus x 0 to 1 1 விட அதிகமாகும்போது 0 ஆகிடும் அண்டர்ஸ்டாண்ட் நெக்ஸ்ட்டு minus 0.5 அடுத்தது 0.5 இதானே சொல்கிறாங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இது எப்படி எழுதலாம் f of x is equal to 0.5 minus f of x equal to minus 0.5 ஸோ 0.5 எந்த இது இன்டர்வல் இதில் வருமா 0.5 இதில் வரும் ஸோ அப்போ மைனஸ் எஸ் ஸ்கொயர் பை டூனா minus 0.5 whole square by 2 plus 0.5 minus 0.25 by 2 plus 0.5 minus of 0.5 whole square by 2 minus 0.5 reduce பண்ணி பாருங்க minus 0.25 by 2 plus 0.5 இங்கே minus 0.25 by 2 plus 0.5 இதுவும் இப்போ எது கேன்சல் ஆக சொல்லுங்க பார்ப்போம் minus 0.25 by 2 minus 0.25 by 2 0.5 0.5 add பண்ணா 1 so 1 minus 0.5 by 2 so 2 minus 0.50 by 2 understand or not இப்போ என்ன சொல்கிறாங்க 2 minus 0.50 1.50 by 2 1.50 by 2 na 0.75 understand or not now we will see that so today's class is over we will see on the next class